அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கு ஏன் இரும்பு சத்து அவசியம் அப்படிங்கிறது பத்தியும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அயன் அப்படிங்கிறத பத்தி, இந்த அயன் வந்து எங்க ஸ்டோரேஜ் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத பத்தியும், இரும்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி எப்படி லாஸ் பண்ணப்படுகிறது, எப்படி மனிதனுடைய உடல்ல வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிறத பத்தியும், நார்மல் வேல்யூ என்ன, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அயன எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி இதுல பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு புக்ல வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு உண்மை சம்பவத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா முன்னாடி வந்து 17 18 செஞ்சுரியில பாத்தீங்கன்னா, இந்த நம்மளோட நாட்டில இருக்கிற பெண்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு மிகவும் காணப்படுகிறது அப்படிங்கிறத மேலை நாட்டவர்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து அன்னைக்கு வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்துகிற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இரும்பு சத்து இவங்களுக்கு கொடுத்தாதான் வந்து இந்த பெண்களுடைய இந்த இப்படிப்பட்ட இந்த சோகை, இரத்த சோகை இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரும்ப வந்து சின்ன சின்ன பீசஸா உருவாக்கி, அதாவது மீன் ஸ்ட்ரக்சர்ல, காய்கறி ஸ்ட்ரக்சர்ல உருவாக்கி, நம்ம பெண்கள் வந்து குழம்பு வைக்கும்போது, அந்த குழம்புல வந்து இந்த இரும்பு பீசஸ போட்டு அத குழம்பு வந்து என்ன பண்ணுவாங்களான்னா, சமைச்சு இந்த பீசஸ நீக்கிருவாங்க. இந்த குழம்ப வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிடுறது மாதிரி, அந்த ஒரு ப்ராசஸ வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ வந்து அந்த இரும்பு சத்து இந்த குழம்பின் மூலமாக பெண்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு இரும்பு சத்து வந்து குறைபாடுடன் நம்முடைய பெண்கள் வந்து 17, 18 செஞ்சுரியில இருந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து இந்த இரும்பு சத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரியாமலும் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா, நம்மளால சாப்பிடுறதுக்கு தான் முடியல. அந்த ஒரு நிலைமை தான் இன்னைக்குள்ள பெண்களுடைய நிலைமையில காணப்படுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அயன் அப்படிங்கும்போது, அயன் இஸ் அன் எசென்சியல் மினரல் அண்ட் மேஜர் காம்போனன்ட் ஆஃப் ஹீமோகுளோபின். So, human body needs iron for oxygen transport. Iron is important for formation of hemoglobin and myoglobin. Iron is also necessary for the formation of other substances such as cytochrome, cytochrome oxidase, peroxidase and catalase. பாத்தீங்கன்னா, இந்த அயன் வந்து ஒரு எசென்சியல் மினரல் நம்மளோட உடம்புல இருக்கிறது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட் ஹீமோகுளோபின்ல ரொம்பவே இந்த காம்போனன்ட் வந்து இருக்குது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இந்த அயன் வந்து கரெக்ட்டா இருந்தா தான் இந்த ஆக்ஸிஜன பைண்ட் பண்ணி நம்ம ரத்தத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நுரையீரலுக்கு கூட கொண்டு போக இந்த ஆக்ஸிஜன கொண்டு போக முடியும். அதுக்கு கூட நமக்கு என்னன்னா, இந்த அயன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபினின் உற்பத்திக்கு வந்து இந்த அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் வந்து உற்பத்திக்கும், இந்த மசில்ஸ் தசைகள் உருவாக்கத்திற்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அயன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா காணப்படுது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ், பெராக்சிடேஸ், கேட்டலேஸ் இப்படிப்பட்ட முக்கியமான சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பாடியில உருவாக்கத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அயன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு மினரலா காணப்படுகிறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அயன் கன்டென்ட் நமக்கு தேவை அப்படின்னு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இந்த அயன் கன்டென்ட்ட வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய டெஸ்ட் வந்து பிளட்ல எழுதுவாங்க. பார்த்தீங்கன்னா, சீரம் ஃபெரிட்டின் அப்படிங்கிற டெஸ்ட் எழுதுவாங்க. அயர்ன் பைண்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற டெஸ்ட் எழுதுவாங்க. டோட்டல் பாடி அயர்ன் அப்படிங்கிற டெஸ்ட் எழுதுவாங்க. சிம்பிளா பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் அப்படிங்கிற டெஸ்ட்டையே பண்ணுவாங்க. இந்த ஹீமோகுளோபின் டெஸ்ட்ங்கிறத பண்ணாலே நமக்கு எவ்வளவு அயர்ன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் வேல்யூஸ் ஆஃப் அயர்ன் நம்ம பிளட்ல, உடம்புல எப்படி நார்மல் வேல்யூல எல்லாம் அயர்ன் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் அயர்ன் இன் த பாடி இஸ் அபௌட் 4 கிராம். ஒரு நம்ம பாடியில இருக்கக்கூடிய மொத்தமான அயர்ன் பார்த்தீங்கன்னா, 4 கிராம் அளவுக்கு தான் வந்து மொத்தமான அயர்ன். இந்த அயர்ன் இந்த 4 கிராம் அளவுக்கான அயர்ன்
நம்ம பாடியில எங்கெங்கெல்லாம் என்னென்ன வேல்யூல பைண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 to 150 மியூஜி பெர் டிஎல், அதாவது மைக்ரோகிராம் பெர் டெசிலிட்டர் என்கிற அளவிலையும், ஹீமோகுளோபின்ல பார்த்தீங்கன்னா 65 to 68%, அதாவது நம்ம ஹீமோகுளோபின் செக் பண்ணுவோம் இல்லையா, சிவப்பணுக்களுக்கு உள்ளாடி வந்து இந்த ஹீமோகுளோபின் காணப்படுது. இத தான் வந்து ரத்த அளவ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கூட இந்த டெஸ்ட்ட வந்து லேபுக்கு அனுப்புறதுக்கு நெறைய பேருக்கு இது காமனான டெஸ்ட். இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த ஹீமோகுளோபின் தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய அயர்ன்ல ரொம்ப பகுதிய உள்வாங்கி வச்சிருக்கிறது இந்த ஹீமோகுளோபின். 65 to 68% வரைக்கும் ஹீமோகுளோபின்ல வந்து இந்த அயர்ன் காணப்படுது. அடுத்ததா மசிலஸ் மயோகுளோபின்ல பார்த்தீங்கன்னா 4%. நம்ம மசில்ல மயோகுளோபினின் என்கிற ஒரு புரோட்டீன் இருக்குது. இதனால தான் நம்ம ஸ்ட்ராங்கா வந்து நிக்க முடியும். இந்த மயோகுளோபினின்ல பார்த்தீங்கன்னா வந்து 4% அளவுக்கு அயர்ன் வந்து காணப்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்ட்ராசெல்லுலார் ஆக்சிடேட்டிவ் ஹீம் காம்பவுண்ட். இன்ட்ராசெல்லுலார் ஆக்சிடேட்டிவ் ஹீம் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 1% காணப்படுது. அடுத்ததா பிளாஸ்மா டிரான்ஸ்ஃபரின்ல 0.1%, அதாவது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய தண்ணி பகுதி அப்படின்னு சொல்லுவோம் பிளாஸ்மாய. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரின் என்கிற ஒரு புரோட்டீன் இருக்கு. இது வந்து 1% அளவுக்கு அயன வந்து கெப்பாசிட்டியோட இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டோர்ட் இன் ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம்ல 25 to 30%, அதாவது நம்ம இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய வயிற்று பகுதியில ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகுற இந்த மினரல்ஸ, விட்டமின்ஸ எல்லாமே அப்சார்ப் பண்ணி, ஸ்டோர் பண்ணி நம்ம உடம்புக்கு கடத்துது. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா 25 to 30% அளவுக்கு அயன் வந்து இருக்குது. இவ்வளவும் வந்து 4 கிராம், டோட்டலா 4 கிராம் இந்தந்த பகுதிகளெல்லாம் இப்படி வந்து ஒவ்வொரு வேல்யூல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி லாஸ் ஆஃப் அயர்ன் அப்படின்னு ஒண்ண நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 1 மில்லிகிராம் ஆஃப் அயர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி லாஸ் பண்ணப்படுகிறது. அதுவும் எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலம் கழிப்பதன் மூலம் டெய்லி 1 மில்லிகிராம் ஆஃப் அயர்ன் வந்து லாஸ் பண்ணப்படுகிறது. இது வந்து பெண்களுக்கும், ஆண்களுக்கும் பொதுவானது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு மின்ஸ்ட்ரல் பீரியட் வரும்போது, பல்க் அமௌண்ட் ஆஃப் அயர்ன் வந்து வெளியேற்றப்படுகிறது. இதனால தான் பெண்களுக்கு வந்து இரும்பு சத்து மிக 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 அவசியம் அப்படின்னு வலியுறுத்தப்படுகிறது. ஏன்னா, மந்த்லி வந்து பீரியட்ஸ் ஆகும்போது அதிகமான அயர்ன் வந்து வெளியேற்றப்படுகிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின்ல 3.34 மில்லிகிராம் ஆஃப் அயர்ன் காணப்படுகிறது. அப்ப இந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ல ஒரு 50 ml ஆஃப் பிளட் வந்து வெளியேற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 மில்லிகிராம் ஆஃப் அயர்னையும் நம்ம இழந்துடுறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் வந்து பெண்களுக்கு தேவை, தேவை, தேவை அப்படிங்கிறத ரொம்பவே வலியுறுத்துறாங்க. அப்ப வந்து டெய்லி லாஸ் ஆஃப் அயர்ன் வந்து எல்லாருக்கும் பொதுவா நடந்தாலும், பெண்களுக்கு வந்து பல்க் அமௌண்ட் இந்த மந்த்லி மந்த்லி நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, வெளியேற்றப்படுகிறதுனால, நம்ம வந்து இந்த அயர்ன் கண்டென்ட்டா நிறைந்த உணவுகள சாப்பாட்டுல எடுத்துக்கணும். இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சி வகைகள், இப்படி மீன் இப்படிப்பட்ட இந்த உணவுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான இரும்பு சத்து காணப்படுது. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்த வந்து அதிகமா பெண்கள் வந்து எடுத்துக்கணும். இப்ப வந்து ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த 2K சிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெண்களிடையே பிரபலமாகி விட்டது. இதனால பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் இருக்க வேண்டிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்படிப்பட்ட 2K சிப்ஸ், அதாவது இந்த குர்குரே, திரும்ப வந்து லேஸு, பிங்கோ இப்படிப்பட்ட இந்த 2K சிப்ஸ சாப்பிட்டு நம்மளோட அயன நம்மவே கெடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை காணப்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் அயர்ன். நம்ம வந்து அ சாப்பிடுகிற சாப்பாட்டுல இருந்து டைஜஸ்ட் ஆகி
ஃபர்ஸ்ட் வந்து யார் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் இஸ் ஸ்டோர்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டி இன் ரெட்டிகுலோ எண்டோதீலியல் செல் அண்ட் லிவர் ஹெப்படோசைட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாப்பாட்டுலேருந்து இரும்பு சத்து, அ சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி இரும்பு சத்து வந்து நம்மளோட ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டமும், திரும்ப லிவர்ல காணப்படக்கூடிய ஹெப்படோசைட்ஸ் என்கிற செல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான இரும்பு சத்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. எக்ஸ்ட்ரா இரும்பு சத்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. இது தேவையான நேரங்கள்ல இந்த இரும்பு சத்து வந்து நமக்கு இந்த நம்ம உடம்புக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது. இப்படி வந்து பல காரணங்கள் இரும்பு சத்துக்கு வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணப்படுகிறது, நார்மல் வேல்யூ, என்ன டெஸ்ட் பண்றாங்க, இப்படி எல்லாம் வந்து இரும்பு சத்த வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி பார்க்குறோம். இப்ப வந்து நம்மளோட இரும்பு சத்த எப்படி வந்து நம்மவே ஒரு சிம்பிளான கால்குலேஷன்ல பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். வாங்க இப்ப எப்படி சிம்பிளா ஒரு கால்குலேஷன் போட்டு நம்மளோட இரும்பு சத்த பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாங்க இப்ப பார்க்கலாம். நம்முடைய இரத்தத்தில் இருக்கிற அயனை வந்து நாமே கண்டுபிடிப்பதற்கு ஃபஸ்ட்டு வந்து ஹீமோகுளோபினோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஹீமோகுளோபின் பார்த்திங்கன்னா 1 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின் கண்டெய்ன்ஸ் 3.34 மில்லிகிராம் ஆஃப் அயனை பைண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11.9 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின் இருந்துச்சுன்னா 3.34 என்கிற 1 கிராமுக்கான இந்த வேல்யூவை வந்து போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து நம்ம சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் பைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அயன் அப்படிங்கிற வேல்யூவை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீமோகுளோபின் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அயனோட கெப்பாசிட்டி. அடுத்ததாக நார்மல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிளட்டை எடுத்து அதை வந்து உறைய வச்சு திரும்ப சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதில் சிரத்தை எடுத்து நம்ம பண்ணுறதுனால இந்த நார்மல் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலுக்கு 65 to 175 மைக்ரோகிராம் பர் டெசிலிட்டர் எனவும் ஃபீமேலுக்கு 50 to 170 மைக்ரோகிராம் பர் டெசிலிட்டர் எனவும் நார்மல் வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் நார்மல் வேல்யூ காணப்படுது. இது வந்து நம்ம பிளட்டை எடுத்து சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபினில் இருக்கக்கூடிய அயனோட வேல்யூ கிடையாது. இது வந்து சிரத்தில் இருக்கக்கூடிய அயனோட வேல்யூ. இதுதான் வந்து நார்மல் வேல்யூவாக வந்து தரக்கூடிய ஒரு வேல்யூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீமோகுளோபினும் எப்படி பைண்ட் பண்ணி வச்சுருக்குங்கிறத பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து லேபில் டெஸ்ட் பண்ணும்போது இந்த சிரத்தோட வேல்யூ சிரம் வந்து எவ்வளவு அயனை பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து வேல்யூவாக தருவாங்க. இந்த வேல்யூவை வச்சு நமக்கு எவ்வளவு அயன் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்ரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பாய்.